ஒரு 150 கிராம் வெங்காயம், ஒரு 50 கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 70 ml கிட்ட எண்ணெயை வந்துட்டு எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலு, அதுக்கப்புறம் கடலெண்ணெய், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் நல்லா கொதிச்சதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம். அந்த அரை நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறத பாருங்கள், அதுக்கு எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இது ஒரு நல்லா வாசனை போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போய் வதங்கின வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை நான் வந்து பெரிய கேஸ் யூஸ் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு எனக்கு வேலை முடியும். வீட்டிலலாம் உடனே வதங்காது, இவ்வளோ சீக்கிரம் வதங்கிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வதங்கிடுச்சு. இந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் இதிலேயே போட்டுடலாம். போட்டு ஒரு அரை நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. இவ்வளோ வதங்கினதே போதும். எல்லாத்தையும் இப்போ சூப்பில் வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப் ரெடி. இது வந்து மதுரையில் ஒரு பெரியவர் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் போட்டு இந்த நான் குடித்ததுலேயே பெஸ்ட்டு சூப்பாக இது இருந்தவுடனே நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் எனக்கு சொன்னது தான் இது ரெசிபி. எங்கள் கடையில் எல்லோரும் குடிச்சு நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.